ஈரல் நோயை பற்றி நம்ம பேச போகிறோம். 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் பாதிப்பு உண்டாகிறது. இந்த ஈரல் நோய் வந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல பார்த்தோன்னா விரல்ல கை நகம் அதில் பார்த்தோன்னா இந்த இதுக்கு மூலிகை வைத்தியத்தில் அருமையான மருந்து இருக்கு. ஈவனாலி இருக்கக்கூடிய மூலிகை அருமையான மூலிகை. அதை எடுத்து நம்ம எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது ஃபேட்டி லிவர் நம்ம ஈரல் நோயை பற்றி நம்ம பேச போகிறோம். ஈரல் நோய் யாருக்கு வருது? இந்த ஈரல் நோய் என்பது மஞ்சக்காமலை. இந்த மஞ்சக்காமலை என்பது எதிலிருந்து வருதுன்னா மனிதனுக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் வருது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறுப்பு ராஜ உறுப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய இருதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, கணையம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கிட்னி இருக்கு, செரிமான மண்டலமாக பெருங்குடல் இருக்கு. இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் அதுகளுக்கு ஏற்படக்கூடிய நோயினால மனிதன் ரொம்ப பாதிப்பு உண்டாகும். இந்த பாதிப்பிலிருந்து நம்ம நிவர்த்தி ஆகணும்னா முக்கியமானது என்னன்னா ஈரல் நோய். இந்த ஈரல் நோயில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லோருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வரக்கூடிய இயல்பாக வரக்கூடியது. ஆனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்ப யங்கேஜ் என்ற சொல்ற 21 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் பாதிப்பு உண்டாகிறது இந்த ஈரல் நோய். இந்த ஈரல் நோய் வந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முதல்ல பார்த்தோன்னா கண்ணை பார்த்தோம்னா மஞ்சளா இருக்கும். இரண்டாவது பார்த்தோம்னா விரல்ல கை நகம் அதுல பார்த்தோன்னா மஞ்சளா இருக்கும். உள்ளங்கையில மஞ்சளா இருக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா வயிறு பெருசா இருக்கும். வயிறு என்ன செய்யும்? பானை மாதிரி அப்படியே ஊதின மாதிரி இருக்கும். மூணாவது என்னன்னா கால் வீக்கமா இருக்கும். அந்த காலில் கீழே கணுக்காலில் வீக்கமா இருக்கும், வலி உண்டாகும். அப்ப வலி உண்டானவன என்ன செய்யும்? சாப்பிட முடியாது, வாய் கசப்பு இருக்கும், தள்ள மாட்டம் இருக்கும், படபடப்பு இருக்கும், டென்ஷனாவே இருக்கும், சோர்வாவே இருக்கும், எந்த வேலையும் செய்ய சொல்லாது. இப்படி எடுக்கும் பொழுது நம்ம உடனே என்ன செய்யலாம்? போய் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஈர நோயில் தான் சொன்னாங்கன்னா உடனே அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிகுறியை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரில இருந்துச்சுன்னா ஈர நோய் வந்துருச்சு. இதுக்கு வர காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வர்றது காரணம் என்ன? நம்ம உணவு பழக்கம் என்ன செஞ்சிருக்கு? பழக்கங்கள் மாறி இருக்குன்னு அர்த்தம். இந்த உணவு பழக்கம் மாறுறதுக்கு காரணம் என்ன? நம்ம வெளியில இருக்கிற சைவத்தை விட்டுட்டு அசைவ பொருள்களை நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் செய்த பானங்கள் நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை என்ன செய்ய ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி முறையை கையாளுறது, இதன் மூலமா தான் நம்ம என்ன செய்ய ஈரல் வியாதி வருது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற மது போதையில சிக்கி அது என்ன செய்யறது? காலையிலும் மதியானம் இரவு நேரங்களில் கடுமையான செய்யும் நிறைய குடிக்கிறது. குடிச்சு விட்டு என்ன செய்யறது? பட்னியா போட்டுறது. இந்த பட்னியா இருந்தா இந்த ஈரல் எதுக்கு ஆகும்? குடிக்க என்ன செய்ய ஈரல் வெந்து புண்ணாயி அப்படி என்ன செய்ய அது வேலை செய்யறது செய்யாது. அந்த ஈரல் நோய் தான் நம்ம மனிதனுக்கு இந்த உடம்புக்கு என்ன செய்ய முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த ஈரல் நோய் சாப்பிட்டா ரத்தத்திலிருந்து பிரித்து கொடுத்து செரிமானத்துக்கு போறக்கூடிய உறுப்பு. நீ இப்ப சாப்பிட்டு இந்த ஆல்கஹால் உள்ள போனோன்னு அந்த என்ன செய்ய மயக்க நிலை ஆயிரும். மயக்க நிலை படுத்தினா பசி இருக்காது. அப்ப என்ன செய்ய ஒண்ணுமே சாப்பிட முடியாது. தனக்கு வேண்டிய சக்தியெல்லாம் என்ன செய்ய எலும்புல இருந்து அதை எடுத்துக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது அந்த எலும்புல இருக்க மஜ்ஜை எடுத்து நம்ம உணவா சேர்ந்து நம்ம உடம்புக்கு வேண்டிய விட்டமின் கரைஞ்சு போகும்போது எலும்புகளை என்ன செய்யும்? பலவீனம் வேறும். கண்ணுக்கு கடையில கருப்பாவும், தோள்களாம் கருமை நிறமாயிரும். மலம் போனாக்க வெள்ளை நிறத்துல போகும். நீர் போனாக்க என்ன செய்யும்? மஞ்சளா போகும். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன செய்யும்? சாப்பிட முடியாது, பசி இருக்காது, சோர்வாவே இருக்கும். அப்ப இந்த ஈரல் நோய் என்ன வேலை செய்யலன்னு அர்த்தம். இந்த ஈரல் நோயும் முக்கியமா நம்ம மனிதனுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஈரல்ல போய் என்ன செய்யும்? கொழுப்புகள் அடைய ஆரம்பிச்சிடும். கொழுப்புகள் கரையாம என்ன செய்யும்? அப்படியே போய் நின்றுக்கிறோம். அப்போ என்ன செய்யும்? மூச்சு வாங்கும். மனிதனுக்கு என்ன செய்ய மூச்சு வாங்கும். அப்போ மூச்சு வாங்கும், நடக்கவே முடியாது.
17 வயசு 25 வயசு 30 வயசு இளைஞராக இருப்பாங்க. அவங்க நடங்கன்னா நடக்கவே முடியாது, சாப்பிடுனா சாப்பிட முடியாது, பசிக்குன்னா பசி வராது. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ போய் நம்ம பார்த்தோம்னா என்ன செய்ய, டெஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தில் கலந்துருச்சு, இந்த ரத்தத்தில் கலந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இதுக்கு நம்ம என்ன, மூலிகை வைத்தியத்தில் அருமையான மருந்து இருக்கு. நம்ம கஷாயமாக சாப்பிடலாம், நேரடியாக டானிக்காகவும் சாப்பிடலாம், இல்லை மாத்திரையாகவும் சாப்பிடலாம். இதுக்கு இந்த ஈரல் நோய்க்கு சாதாரண செரிமண்டலத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கஷாயம் என்னன்னா கீவானல்லி இருக்கக்கூடிய மூலிகை அருமையான மூலிகை. அந்த மூலிகைக்கு அதை எடுத்து நம்ம அரைச்சு வெறும் வயிற்றுல காலையில் ஒரு அரை டம்ளர் நீராகாரத்தோட கலந்து நம்ம குடிக்கலாம். சாயங்காலம் அதே மாதிரி என்ன நீராகாரத்தில் குடிக்கலாம். இரண்டாவதாக வல்லாரை சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி வல்லாரை, அதில் ஒரு 50 கிராம், இதில் ஒரு 50 கிராம் எடுத்து சாரா எடுத்து நம்ம என்ன மாலை நேரத்தில் குடிக்கலாம். இந்த மூன்றும் சேர்ந்து நம்ம குடிக்கும் பொழுது உணவுல என்ன செய்யணும், சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த அசைவ பொருளை தவிர்த்து அன்னைக்கு என்ன செய்ய, உப்பு போடக்கூடாது. இந்த உப்பு போட்டோம்னா அதனுடைய வேலை செய்யாது. அப்ப என்ன செய்ய, ஈரல் வேலை செய்யாது. இந்த 3 மருந்து அழகா குடிக்கலாம். நாலாவது என்ன செய்ய, பானங்கள் நம்ம என்ன செய்யறோம், இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், தயிர் குடிக்கலாம். எளிதா செரிமானம் ஆகக்கூடிய உணவு பதார்த்தங்களை நம்ம சாப்பிடணும். இதுதான் மிக முக்கியம். இந்த இதெல்லாம் சாப்பிடும்போது ஆல்கஹால் நம்ம மது போதைகள் என்ன செய்ய விட்டுறணும். இரண்டாவதாக பெண்ணா இருந்தா மாதவிட காலங்களில் என்ன செய்ய, அதிகமான வலி வரும். அப்ப அதோட சேர்த்து என்ன செய்ய, பிளட் வாந்தி எடுக்கும் போது என்ன செய்ய, ரத்தம் போகும், சளி உண்டாகும், இருமல் வரும், நெஞ்சு வலி வரும். இந்த அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி காலங்களில் வரும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம சுடுதண்ணி குடிக்கணும். பானங்கள் குளிர்ச்சியான இளநீ குடிக்கலாம், வெள்ளரி சாப்பிடலாம். இந்த மாதிரி பானங்கள் சாப்பிடும்போது அதனுடைய உடம்பு என்ன செய்யும், உஷ்ணமாகும். இந்த கபத்தினால வரக்கூடிய உடம்பு உஷ்ணமாகி அழல் உடம்பாகி ஜீரண மண்டலம் வேலை செய்யாது. அந்த ஈரலில் இருக்கக்கூடிய சக்தி கொழுப்பு கரைஞ்சி நம்ம ரத்தத்தில் இருந்து என்ன செய்ய ஆரம்பமாகும். காலில் என்ன கருப்பாயிரும், கணுக்காலு வீக்கமாயிரும், வயிறு நிறைய வீக்கமாகி கேஸ் ஃபார்ம் ஆகிக்கிறோம். நீர் என்ன செய்ய, கஷ்டப்பட்டு தான் போகும். நீர் போகும்போது கடுத்து போகும். இந்த கடுத்து போய் மலமும் என்ன செய்ய, கடுத்து தான் போகும். அப்ப செரிமானம் இருக்கா இல்லையா, அப்ப 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்யும், மலமும் போகும், நீரும் சரியா போகாது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன செய்யறான், ஆண்களா இருந்தா ஆல்கஹால் சாப்பிட்றதுனால ஈரல் கெட்டு வெந்து அது மாதிரி. இரண்டாவது புகை சாப்பிட்றதுனாலையும், சீரட்டை பீடி குடிக்கிறாங்க இல்லையா, புயலை இந்த மாதிரி உண்ணோம்னாலையும் இந்த ஈரல் வேலை செய்யாது. அப்ப அது பழுதாயிரும், அது ஹீட் ஆயிரும். இந்த மாதிரி பாதிப்பு உண்டாகும். மூணாவது என்னன்னா, இந்த ஈரல்ல நம்ம பக்குவமா வைத்தியம் பண்ணணும். இல்லைன்னா கடுமையா இருந்தா என்ன செய்ய, ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நம்ம அதை குணப்படுத்த முடியாது. அது குணப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம உடம்புல இருந்த ரத்தத்துல கலந்துரும். அந்த மாதிரி போகாம நமக்கு நாட்டு வைத்தியத்துல கட்டுப்படுத்தலாம். ஈரலுக்கு இந்த கீவானல்லி கொடுக்கலாம். அப்படிலாம் நீர் போலினா என்ன செய்யலாம், சிறுபிள்ளை எடுத்துக்கலாம். சிறுபிள்ளை எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு கஷாயம் மாட்டு குடிச்சோம்னா அது கொஞ்சம் யூரின் நல்லா போகும். அப்படி இல்லைன்னா தொட்டால் சினிங்க போகிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து போட்டு கஷாயமாக போட்டு குடிக்கலாம். அந்த கஷாயம் குடிக்கும்போது நீரும் என்ன செய்யும், ஈஸியாக போகும். உடம்புல உஷ்ணமும் குறையும். இந்த செயலினா என்ன செய்யலாம், நமக்கு அஜீரணம் ஆகணும்னா அஷ்டசூர்ணம் சொல்லக்கூடிய 9 வகையான சூர்ணங்கள் சேர்ந்தது அஷ்டதீர்ணம். நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அஷ்டசூர்ணம் கொடுங்கன்னா அதை நம்ம சாப்பிடலாம். அது சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி வரும். நம்ம சாப்பிட்ற உணவு என்ன செய்ய, அஜீரணமாகி வெளியேறாமல் உள்ள கீழே போகிறதுக்கு அது ஒரு பக்குவமாக இருக்கும். அது முடியலைன்னா நம்ம உணவு பழக்கம் கட்டாயம் இருக்கணும். ராஜ உறுப்புலே ஈரல் தான் நம்ம மனிதன் இருக்கிற உறுப்புகளை பெரிதாக சொல்றாங்க. அந்த ஈரல் புண்ணாயி இதாயிருச்சுன்னா கேன்சரே வரும்ன்றாங்க, புற்றுநோயே வரும்ன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்தாம ஈரலை குணப்படுத்தினா இந்த உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும்னா மனிதனுக்கு முக்கியமான ஈரல் தான். இந்த ஈரல் நோயை நம்ம குணப்படுத்தலாம். அப்படி இல்லையா, வல்லாரை கரிசலாங்கண்ணி ரெண்டுமே எடுத்து சிறுதும்பை சொல்லக்கூடிய அதை கொஞ்சம் எடுத்து அரைச்சு
தலையில 10 வைப்பாங்க. 3 நாளைக்கு என்ன அந்த 10 தலையில வச்சோம்னா உடனே என்ன செய்யும், அந்த ஹீட்டு வந்து இறங்கி என்ன செய்யும், அந்த கண்ணில் இருக்கிற மஞ்சள் வந்து என்ன செய்யும், வெள்ளையா போக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லையா, நல்லா ஆரஞ்சு பழம் இருக்கு பாருங்க, ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து மாதுளம் பழம் ஜூஸ் அது ரெண்டும் கலந்து குளுக்கோஸ் குளுக்கோன் டீன்னு சொல்லக்கூடிய மாவு பொருள் இருக்கக்கூடிய அதை போட்டு கலந்து ஒரு நாளைக்கு 3 ஒரு டம்ளர் 100 ml 100 ml 3 நேரம் சாப்பிடுங்க. சாப்பிட்ட எளிதில் என்ன செய்யும், ஜீரணமாகும். யூரின் போறது கடுப்பு இல்லாம அரிப்பு இல்லாம யூரின் எல்லாம் என்ன செய்ய ஃப்ரீயா போகும். அப்ப உடம்புல வந்து மலமும் நீரும் போகும்போது இந்த ஈரல் நோய் வந்து ஈஸியா குணப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம். இதுதான் ஈரலுக்கு வேண்டிய உணவும் மருந்தும். நம்ம இதை கையாளுண்டு வந்தோம்னா இந்த ஈரல் நோயை எளிமையாக குணப்படுத்தலாம். உணவு பழக்கம் வந்து கண்ட பொருளை நம்ம சாப்பிட்றது, நேரம் தூங்காமையும் ரொம்ப நேரம் நீண்ட வேலை செய்யறது, இந்த மாதிரி செயல்பாடு இறங்கும் போது நமக்கு ஈரல் நோய் கண்டிப்பாக வருது. இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும்னா இந்த உடம்ப வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கு செயல்படுத்த வேண்டும்னா ஈரல் நோயிலிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உறுப்பு இல்லைன்னா இந்த உடல்ல வந்து ஒன்ன சார்ந்து இருதயத்தை சார்ந்து, நுரையீரலை சார்ந்து, கிட்னியை சார்ந்து, நீர்ப்பையை சார்ந்து ஒவ்வொன்றும் சேர்ந்து இருக்கு. அப்ப இதுதான் மெயினா செயல்படலைன்னு வச்சுக்க மற்ற உறுப்புகள் என்ன செய்ய இந்த ஆரோக்கியம் கெட ஆரம்பிச்சிடும். மற்ற உறுப்புகள் செயல்படாது. இந்த உறுப்புகள் செயல்படணும்னா நம்ம என்ன செய்ய, ஈரல் நோயிலிருந்து நம்ம என்ன செய்ய, மஞ்சக்காமல இருந்து பாதுகாக்கணும். அதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம நாட்டு வைத்தியம் தான் ஏன்னா முறையா செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஈரல் நோயிலிருந்து பக்குவமா நீங்க செஞ்சு இதை நீ குணப்படுத்திக்கலாம். இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் என்னை வணக்கத்தை